Welcome to our channel. I am J. Radhi. Now I am going to present the topic types of operating systems. So in this topic, it's mainly covered into introduction of operating systems, types of operating systems, then comparisons, applications, and finally I conclude my topic. இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது எப்படி ஆக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, யூஸருக்கும் ஹார்ட்வேருக்கும் இடையில் ஒரு இன்டர்மீடியேட்டராக ஒர்க் பண்ணக்கூடியது தான் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் இட் மேனேஜஸ் யூசர்ஸ், ப்ராசஸஸ், மெமரி அண்டு கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸ். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய நம்பர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் அவைலபிள். இங்கே வந்து நம்ம செலக்டிவாக சம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன மாதிரியான ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், மல்டி ப்ராசஸிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மல்டி டாஸ்கிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மல்டி த்ரெட்டிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், தென் ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். First we see about the topic multi-user operating system. இதுலேயே நமக்கு வந்து ஆன்சர் இருக்குதுங்க. மல்டி அப்படின்னா நம்ம வந்து மெனி அப்படின்னு சொல்லுவோம். யூசர் அப்படின்னா யார் வந்து அதை யூஸ் பண்ணுறாங்களோ அதுதான் வந்து அவங்க தான் வந்து யூசர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இட் இஸ் த்ரூ லேண்ட் கனெக்ஷன் டு கனெக்ட் சர்வர். அதாவது இதில் மல்டிபிள் யூசர்ஸ் அட்டன் டைமில் நிறைய நம்பர் ஆஃப் டாஸ்க் வந்து இதில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. தட் மீன்ஸ் இட் அலோவ்ஸ் மல்டிபிள் யூசர்ஸ் அட் எ டைம் டு பெர்ஃபார்ம் த டாஸ்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இட் இஸ் யூஸ்டு இன் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ் தட் அலோவ்ஸ் சேம் டேட்டா அண்ட் அப்ளிகேஷன்ஸ் டு பி ஆக்சஸ்டு பை மல்டிபிள் யூசர்ஸ் அட் த சேம் டைம். தென் இப்போ இதனுடைய மெயின் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இட் சப்போர்ட்ஸ் மெனி யூசர்ஸ் அட் த சேம் டைம். அதே மாதிரி சிபியு, மெமரி, ஸ்டோரேஜ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கும். தென் இட் ப்ரொவைட்ஸ் யூசர் அக்கௌண்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டி. இட் ப்ரிவெண்ட் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் யூசர்ஸ். இதனுடைய மெயின் அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, அதாவது ரீசோர்ஸஸை வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கோங்க. சிஸ்டம் காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி சைமல்டேனியஸாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இதனுடைய அட்வான்டேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னா, மோர் காம்ப்ளெக்ஸ் டு மேனேஜ், தென் ஹை செக்யூரிட்டி ரெக்வயர்மெண்ட்ஸ். இதனுடைய மெயின் எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, யுனிக்ஸ், லினக்ஸ், விண்டோஸ் இது எல்லாமே நம்ம வந்து சொல்லலாங்க. Then next we see about the multi-processing operating systems. Multi-processing operating systems அப்படின்னா, it is uses two or more CPUs to execute multiple process simultaneously. அதாவது வந்து நிறைய நம்பர் ஆஃப் ப்ராசஸர்ஸ், அதாவது சிபியு வந்து நமக்கு கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அது மூலிமா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய டாஸ்க் எல்லாத்தையும் அட்டன் டைமில் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இதனுடைய மெயின் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா, யூசஸ் மல்டிபிள் ப்ராசஸஸ், அதே மாதிரி இட் எக்ஸிக்யூட் செவரல் ப்ராசஸஸ் அட் த டைம், தென் இட் இம்ப்ரூவ்ஸ் சிஸ்டம் ஸ்பீடு அண்ட் தென் இன்க்ரீசஸ் ரிலையபிலிட்டி. இதெல்லாம் வந்து இதனுடைய மெயின் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. இதனுடைய அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸிக்யூஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஹை பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். சிபியூவோட யூட்டிலைசேஷன் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். இதனுடைய அட்வான்டேஜஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா. இதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஹார்ட்வேர் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குங்க. அதே மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும் நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, லினக்ஸ், விண்டோஸ், மேக் ஓஎஸ் எல்லாமே நம்ம சொல்லலாங்க. நெக்ஸ்ட் we see about the multitasking operating systems. So multitasking operating system, it is nothing but the time sharing operating systems அப்படின்னு நம்ம சொல்லலாம். So it allows multiple users to share computers simultaneously அப்படின்னு சொல்லாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 4 யூசர் இருக்கிறாங்க அப்படின்னா,
அவங்களுக்கு டைமை வந்து ஸ்லாட் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு யூசர் 10 மினிட்ஸ், நெக்ஸ்ட்டு யூசர் நெக்ஸ்ட்டு 10 மினிட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். யூசர் 3 வந்து நெக்ஸ்ட்டு 10 மினிட்ஸ், யூசர் 4 வந்து நெக்ஸ்ட்டு 10 மினிட்ஸ். எகைன் மறுபடியும் யூசர் 1 வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்த 10 மினிட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நமக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. டைம் ஸ்லாட்டில் நமக்கு யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 ஸ்டேட் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஆக்டிவ் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து ரெடி ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயிட்டிங் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி ஆக்டிவ் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒன்லி ஒன் ப்ரோக்ராம் அவைலபிள் அட் தி ஸ்டேட் எது வந்து எக்ஸிக்யூட் ஆக போகுதோ அது வந்து ஆக்டிவ் ஸ்டேட்டில் நமக்கு இருக்குங்க. ரெடி ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா த யூசர் ப்ரோக்ராம் இஸ் ரெடி டு எக்ஸிக்யூட் பட் இட் இஸ் வெயிட்டிங் ஃபார் சிபியூ. ரெடியாக இருக்கும், சிபியூ ப்ராசஸர் எப்போ வந்து ஃப்ரீ ஆகுதோ அப்போ போய் அது ஆக்டிவ் ஸ்டேட்டில் உட்காருங்க. ஸோ இட் இஸ் மோர் தென் ஒன் யூசர்ஸ் கேன் பி இன் ரெடி ஸ்டேட் அட் எ டைம். நிறைய வந்து க்யூவில் வந்து நிற்குங்க. வெயிட்டிங் ஸ்டேட் அப்படின்னா த யூசர்ஸ் ப்ரோக்ராம் இஸ் வெயிட்டிங் ஃபார் சம் இன்புட் ஆர் அவுட்புட் ஆப்பரேஷன்ஸ். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் ஒன் யூசர்ஸ் கேன் பி இன் எ வெயிட்டிங் ஸ்டேட் அட் எ டைம் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ரெடி டு ஆக்டிவ் அப்படிங்கிறது வந்து டைம் அலாட் பண்ணியிருப்பாங்க. ஆக்டிவ்லேருந்து ரெடிக்கு வருது அப்படின்னா டைம் ஸ்லாட் ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தங்க. ஆக்டிவ்லேருந்து வெயிட்டிங்க்கு போகுது அப்படின்னா இன்புட் அவுட்புட் ஆப்பரேஷன்ஸ் நடக்குது அப்படின்னு அர்த்தம். வெயிட்டிங்லேருந்து ரெடிக்கு போகுது அப்படின்னா இன்புட் அவுட்புட் ஆப்பரேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸில் தான் நமக்கு எப்படி என்ன ஒர்க் ஆகும் அப்படின்னா மல்டி டாஸ்கிங் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகுங்க. நெக்ஸ்ட்டு வந்து மல்டி த்ரெட்டிங் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ஸ். ஆக்சுவலாக த்ரெட் அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. த்ரெட்டிங் அப்படின்னாவே அப்போ மல்டி த்ரெட்டிங் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இட் அலோவ்ஸ் எ சிங்கிள் ப்ராசஸ் டு ஹாவ் மல்டிபிள் த்ரெட்ஸ் ரன்னிங் சைமல்டேனியஸ்லி. சரிங்களா? இதனுடைய மெயின் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் த்ரெட்ஸ் வித்தின் ஒன் ப்ராசஸ், ஃபாஸ்டர் எக்ஸிக்யூஷன், தென் எஃபிஷியன்ட் சிபியூ யூட்டிலைசேஷன், தென் ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸாக நமக்கு இருக்குங்க. த்ரெட்ஸ் ஷேர் தி சேம் மெமரி. இதெல்லாமே நம்ம இதில் சொல்லலாங்க. இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இம்ப்ரூவ்ஸ் அப்ளிகேஷன் பெர்ஃபார்மன்ஸ், தென் அதே மாதிரி ரெடியூசஸ் சிபியூ ஐடியல் டைமுங்க, தென் ஃபாஸ்டர் ரெஸ்பான்ஸ். இது எல்லாமே இதனுடைய அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லலாம். டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னா டிஃபிகல்ட் டு ப்ராப்ளம், தென் சின்க்ரனைசேஷன் ப்ராப்ளம்ஸ் வந்து மோஸ்ட் ப்ராப்பர்லி இதில் வந்து அக்கர் ஆகுங்க. தென் எக்ஸாம்பிள்ஸ்னால் விண்டோஸு, லினக்ஸு, ஆண்ட்ராய்டு எல்லாமே நம்ம இதில் சொல்லலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ஸ். ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ஸ், these types of operating systems serves the real time systems. Actually the time interval required to process and respond to inputs very small. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிக்ஸ்டு டைம் கன்ஸ்ட்ரைன்ஸ் வந்து இதுக்குள்ளே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த ரொபோட்டிக்ஸ் நம்ம சொல்லலாங்க. ரொபோட்டிக்ஸ் வந்து மெயின் எக்ஸாம்பிளாக இதுக்கு நமக்கு சொல்லலாம். இதனுடைய மெயின் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் டைமு, ஹை ரிலையபிலிட்டி, ப்ரிடிக்டபிள் பெர்ஃபார்மன்ஸ் யூஸ்ட் இன் எம்பெடட் சிஸ்டம்ஸ். அதே மாதிரி அட்வான்டேஜஸ் அப்படின்னா இமீடியட் ரெஸ்பான்ஸ் இருக்கும், ஹை அக்யூரசி இருக்கும், ரிலையபிள் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னா இது வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் ஒன். அதே மாதிரி லிமிட்டட் மல்டி டாஸ்கிங் கேப்பபிலிட்டி. ரியல் டைமாக நமக்கு இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் கார் டிரைவிங் இருக்குது. ஸோ அது வந்து சென்சார்ஸ் மூலிமா தான் நமக்கு வந்து ஆப்ரேட் ஆகுங்க. ஸோ ஏதாவது வந்து எதிரில் ஒரு கார் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது எதிரில் ஏதாவது ஒரு கார் வந்து வருது, அது ஒதுங்கி போகணும் அப்படின்னா ஸோ ஒரு டிஸ்டன்ஸ் வந்து அதுக்கு நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி அந்த சென்ஸ் மூலிமா அது என்ன பண்ணும் அப்படின்னா காரை வந்து ஒதுக்கி ட்ரைவ் பண்ணிட்டு போகும். இதெல்லாம் வந்து ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்க்கு நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸாக நம்ம சொல்லலாங்க. So it is the main comparison of operating system types. So multi-user அப்படின்னா supports multiple users simultaneously. இதனுடைய மெயின் ஃபீச்சர் ரீசோர்ஸ் ஷேரிங்கு. எக்ஸாம்பிள்ஸ் யூனிக்ஸ் அண்ட் லினக்ஸ்னு சொல்லலாம். மல்டி ப்ராசஸிங் அப்படின்னா இட் யூசஸ் மல்டிபிள் ப்ராசஸர் டு எக்ஸிக்யூட் டாஸ்க்ஸ்.
main feature, that is multiple CPUs, main example Windows and Linux. Multitasking அப்படிங்கும்போது executes multiple tasks simultaneously, parallel multiple tasks execute பண்ணிக்கலாம். Then main feature CPU time sharing, the example Windows and Mac OS. Multi-threading அப்படிங்கும்போது it executes multiple threads within one process. The main features shared memory, the examples Linux and Android. Real-time operating system அப்படிங்கும்போது அதனுடைய மெயின் டெஃபினிஷன் அப்படிங்கும்போது இட் ரெஸ்பான்ஸ் வித்தின் எ ஃபிக்ஸ்டு டைம் லிமிட். தென் இதனுடைய மெயின் ஃபீச்சர் அப்படின்னா இமீடியட் ரெஸ்பான்ஸுங்க. எக்ஸாம்பிள்ஸ் தென் ஃப்ரீ ஆர்டிஓஎஸ், விஎக்ஸ் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து இதனுடைய மெயின் எக்ஸாம்பிள்ஸாக நம்ம சொல்லலாங்க. இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கும்போது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இட் இஸ் யூஸ்டு இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸுங்க. இட் இஸ் எஜுகேஷன், பேங்கிங், cloud servers, scientific computing, mobile devices, air traffic control, medical equipments, robotics, industrial automations, then automobile control systems. Finally, I conclude my topic. In every operating system type is designed for a specific purpose. It choosing the correct operating system improves efficiency, performance and reliability. In modern operating system, it often combines multiple features. Thank you.